இந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில திருப்பூரம்ன்ற பிரச்சனை எந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்குன்னு தமிழக மக்களாகிய, இந்துக்களாகிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழக அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மதக்கலவரத்த தூண்டக்கூடிய அளவுல இந்து, முஸ்லீம் பிரச்சனைகள உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. திருக்கார்த்திகை தீபத்த திருப்பூன்ற மலையில ஏத்தக்கூடாது. 144 தடை உத்தரவு. அத இத சொல்லி பயங்கரமான பிரச்சனைய யார் கிளப்புதா? தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி நமக்கோ இஸ்லாமியருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. அவங்க தற்கால அவங்க இருக்காங்க. நம்ம தூணில் தான் நம்ம விளக்கேற்ற போகிறோம். இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையை உண்டு பண்ண பல சதிகளை செய்யக்கூடிய அரசாக இன்றைக்கி தமிழக அரசு இந்து மக்களுக்கு எதிராக தமிழகத்தில் செயல்பட்டு இருக்காங்க. ஹைகோர்ட்டு நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன்ஜி அவங்க என்ன சொல்லுவாங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க. இந்த தீபத்தூணில் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம்னு சொல்லி உத்தரவு கொடுக்காங்க. ஹைகோர்ட் உத்தரவை மீறி தமிழக அரசு நம்மளை தீபத்தை ஏற்ற விட மாட்டேங்காங்க. இதுக்காண்டி பாடுபட்ட ராம ரவிக்குமார்ஜி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காண்டி போராடிய அனைத்து இந்து அமைப்புகளையும் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.